நிகழ்வு என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்லாந்துருவ சேனாமா அவர்களுடைய மகளுடைய பிள்ளை, பெரிய காலினான மகனுடைய பிள்ளை. அவங்க முதலாம் இன்ஷால்லாஹ் கொண்டு போவாங்க. ஹாபிஸ் வாங்க சார், உலமாக்கள் கொஞ்சம் கட்டாயம் பண்ணுவாங்க சார். சில நேரம் நீங்க பார்க்கல, என்னோட ஒரு நாளுக்கு இல்லாத மாதிரி இப்போ நடக்குது. இதெல்லாம் நிச்சயமாக நாம் எல்லாரும் செய்ய வேண்டியதை நாங்கள் காலம் தவறிட்டோம். நிச்சயமாக அந்த நாடாட மகன் முகமது ஃபர்ஷாத் ஹாபிஸ், இவரு கொழும்பு இமாம் ஷாஃபி மதரசா அரபு கல்லூரியில் குர்ஆனை படிச்சுக்கிறாரு. மௌலவி பட்டத்துக்கு இன்ஷா அல்லாஹ் தயாராகி கொண்டிருக்கிறார். வரக்கூடிய ரமலானுக்கு நல்லபடியாக. இவர் ஒரு நம்முடைய ஏரியாவில் மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம். கராத்துடைய துறையில மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு பிள்ளையாக, ஒரு ஆலிமாக இன்ஷா அல்லாஹ் வந்து கொண்டிருக்கிறார். இவருடைய ஆரம்ப காலம் 2019 சவுதி அரசாங்கத்தால நடைபெற்ற உலக குர்ஆன் போட்டியில அதுல பங்கு பெற்ற ஒரு ஹாபிஸ் தான் எங்களோட ஊர்ல உள்ள. 2025 இந்த வருஷம், போன வருஷம் 2025 இந்தோனேஷியாவில் வைத்து இந்த குர்ஆன் போட்டியில மாஷா அல்லாஹ் வெற்றி பெற்று வந்தது. மலேசியாவில் அதே 2025 போட்டியில பங்கு பெற்று வெற்றி பெற்று வந்தது. இப்பொழுது ஒரு தெரியும் கிட்டத்தில் நடந்த குர்ஆன் போட்டியில, அது குர்ஆன் மனன போட்டியில இந்தியாவில் கேரளா மாநிலத்திலிருந்து உலக அதிகமான நாடுகள் கலந்து கொண்டு உலகத்திலே குர்ஆன் மனன போட்டியில மாஷா அல்லாஹ் 2வது இடத்தை வந்து அடைச்சிக்கிறார். இது நம்ம யாருக்கும் தெரியாது, நம்முடைய ஏரியாவிலேயே தெரியாம. இப்படியான நிகழ்வுகளை நம்ம செய்யாட்டி அந்த சமூகத்துக்கு சில நேரம் எங்களை யார் என்பதே தெரியாம போயிடும். அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், அவரோட மாமா ஆம்பளை பிள்ளையோட ஓத வச்சுக்காரு, பொம்பளை பிள்ளையோட ஓத வச்சுக்காரு. எல்லாரும் குர்ஆனுடைய தொடர்பான பிள்ளைகள், குர்ஆனை உள்ளத்தில் சொன்னது பிள்ளைகளாக தான். பார்வையில சில நேரம் அவர் வித்தியாசமாக இருக்கலாம். இல்லை ஓரலாம் போராட்டம் கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை முறையாக கொண்டு வாழ்றதுக்கான ஒரு முயற்சி தானே கிடையாது, வேற எதுவும். அதே நேரத்தில் இவர் 2014 ஆண்டு செயலாளர் 2014 ஆண்டு குர்ஆன் இந்த இமாம் ஷாஃபியில கொழும்புல மதரசாவில் சேர்ந்தவர் குர்ஆனை 1.5 வருஷத்துல முடிச்சார். 1.5 வருஷத்துல குர்ஆனை முடிச்சாரு. மாஷா அல்லாஹ் பல போட்டிகள்ல கலந்து கொண்டு நல்ல ஒரு திறமையான ஒரு அமைப்புல உருவாகி கொண்டு வரார். இவர் பிறக்கிற நேரத்தில் இவரோட தாய் நேற்று சொன்ன வார்த்தை, இவரோட சேர்ந்து அந்த தாயோட சேர்ந்து கிட்டத்தட்ட 31 பேர் பிரசவத்துக்காக வேண்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டுச்சு. அந்த 30 பேருக்குமே வயிறு கழுவப்பட்டு தான் ஆகிச்சு. இவர் மட்டும்தான் பிறந்தார். அந்த 31 பேர்ல இவர் மட்டும்தான் பிள்ளையாக பிறந்தது, மற்ற இதெல்லாம் கழுவப்பட்டது. அந்த நேரம் அந்த பிள்ளை நியத்து வச்சுக்குது, இவனை குர்ஆனை சுமக்கக்கூடிய ஒரு ஹாஃபிதாக நான் மாற்றணும்னு அப்ப நியத்து வச்சது. அல்லாஹ் தஆலா அதை தமிழ் செஞ்சு கொடுத்தார். அதே போல இவர் கடையாப்பட்ட ஸ்கூல்ல படிச்சாரு. ஸ்காலர்ஷிப்ல
26 126 புள்ளிகளை பெற்று ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகும். அப்போ மதரசாவில் இருந்தால் ஸ்காலர்ஷிப் இல்லாமலும் இல்லை, ஸ்கூலில் படித்து ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகி மதரசாவுக்கு போய்த்து மாஷா அல்லாஹ் அங்கேயும் ஓ லெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் 5A அதே போல் 2B 2C இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து நல்ல ஒரு நிலைமையில மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து வச்சுக்கிறான். இந்த உலக மட்டத்தில் நம்மட ஊர் பேர் பேசப்படுவது, ஆனா நமக்கு தெரியாது. சவுதியில பேசப்பட்டிக்குது, இந்தோனேசியாவில் பேசப்பட்டிக்குது, அதே போல் லிபியாவில் பேசப்பட்டிக்குது, மலேசியாவில் பேசப்பட்டிக்குது, அதே போல கேரளாவில் பேசப்படுவது. இப்ப ரமலானுக்கு கூட லிபியாவில் இன்னொரு போட்டி, இவர் போக இல்லை. இவர் போறா அப்ப மதரசார அனுமதிகள் வேணும். அதே நேரத்தில் ரமலான்ல தராவியுடைய தொழுவிக்கிறதுக்கு கூட வெளில வந்து ஜும்மா பள்ளிக்கு கூப்பிட்டிக்கிறாங்க. இப்ப இவர் லிபியாவுக்கு போறதா, அங்க லிபியாவில் இருந்து இவரை கூப்பிட்டிக்கிறாங்க, இவரை அனுப்புக போட்டிக்கு. அந்த அளவுக்கு கராத்துடைய முறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்து வச்சுக்கிறான். அதுல நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கிறோம். வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு வந்து ஒரு மாசம் நீக்குமா போட்டி முடிக்கும். நம்முடைய ஏரியாவில் நம்ம எதையுமே காண இல்லை. ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் எங்களோட இடங்கள்ல இருக்கிறாங்க. உலமாக்கள்லே நிறைய பேர் இருக்காங்க மாஷா அல்லாஹ், நல்ல ஒவ்வொரு துறைகள் உள்ளவர்கள். உதாரணமாக இந்த இது சம்பந்தமாக நானும் இந்த இர்ஃபான் காரி நாசர் மருமகன், அவரும் இஜாசா முடிச்சவர், இவரும் இஜாசா முடிச்சுக்கிறாரு. யாருக்கும் தெரியாது என்ன தகமைகள் இருக்கிறாங்கன்னு தெரியாது. இவங்களை வச்சு நாங்க பயன்படுத்த வேண்டியிருக்கு. 2 பேரும் தான் மஷூரா பண்ணோம். இப்படி ஒரு ஆள் வந்திக்கிறாரு, அவரை பத்தி நான் சொன்ன யாருமே அவரை பத்தி எதுவுமே பார்க்க இல்லை. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லாந்தூர் பள்ளியில போயிட்டு கதைச்சு, அவங்களோட தாயுடைய ஊரு தானே, தாயுடைய ஊரு, அதனால நாங்க ஒரு கண்ணியப்படுத்தினா, அந்த ஊருக்கும் முதலாவது நம்ம கண்ணியப்படுத்தினா மாஷா அல்லாஹ் மற்றவங்களுக்கு நிச்சயமாக விளங்கும். அதை கட்டாயம் செய்வாங்க. செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு துறைகள்ல உள்ளவங்க இருக்கிறாங்க, எங்களுக்கு யாருக்கு தெரியாது. ஒவ்வொரு துறைகள்ல இருக்கிறாங்க, உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறாங்க நம்ம ஊர்ல உள்ளவங்க, ஆனா நமக்கு தெரியாது. எனவே அப்படியானவர்களை இனம் கண்டு நாங்க கௌரவப்படுத்த வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக இருக்கு. ஏன்னா இந்த பிள்ளை வந்து ஏற்கனவே லிபியாவில் இருந்து வந்தது, இந்தோனேசியாவில் இருந்து வந்தது, அதே போல சவுதியில இருந்து வந்து ஒரே ஒரு தடவை தான் நாங்க கனமுலையில அந்த கௌரவ விழாவை செஞ்சோம். ஆனா இப்ப வந்து கூட யாரும், அதுவும் 2வது இடத்துல வந்து, 2வது இடத்துல வந்து நம்முடைய ஏரியாவில் சில இடங்கள்ல நீங்க பாப்பீங்க, சும்மா நடக்கிறவங்களுக்கு உழவு கொடுக்கணும், பைஸ்கல்ல நாடு பூரா சுத்துறவங்களுக்கெல்லாம் என்னமோ எல்லாம் செய்யறோம். மாநாடு சொல்ல இல்ல, அவங்களோட திறமை. நம்ம எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யறோம். ஏன் இந்த குர்ஆன உள்ளத்துல சுமந்து, ஹதீஸ்ல உள்ளத்துல சுமந்து அந்த உலமாக்கள், அந்த ஹுஃபாதுகளை நாம ஏன் கண்ணியப்படுத்தாம இருக்கிறோம்? அவங்கள சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தணும், அவங்கள்ட்ட உள்ள திறமைகள். நீங்க பாருங்க, சில இடங்கள்ல குர்ஆன் மதரசாக்கள் அது ஒவ்வொரு வகையான முறையில செஞ்சு கொண்டு போறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு முறையாக அந்த 26 சொல்ல 27 சொல்லையும் முறையாக மொழியை சொல்ல ஏழாம தான் இருக்கு. அதனால அந்த வழிகளை நம்ம உருவாக்க வேண்டிய நம்ம ஏரியாவோட கடமை. அதுல ஒரு தளமாகத்தான் நல்லாந்தலுவே நாங்க 2 பேரும் பேசி பார்த்தோம். போனா இன்ஷால்லா கிடைக்கும் இடம் கட்டாயம் செய்வோம். அதோட ஊர் முதல்ல அந்த ஊர்ல இருந்து கௌரவப்படுத்துறதுக்கான வழிகளை முதலாக செய்வோம் அமைப்புல தான் இருந்துச்சு. இந்த நல்லாந்தலுவை பொறுத்த வகையிலையும் நிறைய ஹாபிஸ் பிள்ளைகள் இருக்காங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, பெண்கள்லையும் அதிகமான குர்ஆன் முடிச்ச பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம இந்த ஊர்ல வச்சு அவங்களை வச்சு நம்ம என்ன பயன்படுத்துறோம்னு தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி. அதனால மாஷா அல்லாஹ் கஷ்டப்பட்டு உழைச்சி சிரமப்பட்டு கடன்பட்டு பல வகையான இன்னல்களை தந்த வாழ்க்கையில சந்திச்சு தானே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரை சேர்க்கிறாங்க. இவர் ஒரு பிள்ளை இருக்கிறாரு, அதே போல அந்த அவரும் ஒரு இருக்காரு. இந்த அவர் ஒவ்வொரு மசாக்கள்ல ஓதுறான், பொம்பளை பிள்ளையோடு மாஷா அல்லாஹ் ஓதுறோம். அதுவும் உள்ளத்துல குர்ஆன் சுமந்த பிள்ளைகள். நாங்க என்ன சொல்றோம்டா, நம்மட ஊர்ல திறமசாலிகள் இருக்கிறாங்க, நாங்க இனம் காணாம இருக்கிறோம். எனவே அப்படியானவர்களை இனம் கண்டு அதற்குரிய அந்தஸ்துகளை நம்ம கொடுத்து நாங்க கௌரவப்படுத்துமாக இருந்தால் நிச்சயமாக நம்மளோட ஊரும் நம்மளோட பிள்ளைகள், இப்ப அவர் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் குர்ஆனை ஓதி காட்ட சொல்லுவோம். நம்மளோட பிள்ளைகள் இருக்காங்க, இந்த பிள்ளைகளுடைய உணர்வுக்காக வேண்டித்தான் நாங்க இப்படி ஒரு ஏற்பாடு செய்யறோம். நாங்க அசருக்கு பின்னாலதான் செய்ய இருந்தோம்.
பாடசாலைகள்லாம் லீவாக இருக்கனால அந்த சின்ன பிள்ளைகள் அழைச்சு கொண்டு வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இல்லை. அதனால முதலாவது நம்ம இடத்துல ஊர்ல செய்வோம். அதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டங்களை நோக்கி போவோம். அதே போல குர்ஆன் மதரசா ஒன்று என்னோட ஹசரத்துடைய தலைமையில குர்ஆன் மதரசா ஒன்றும் முறையாக இந்த அவர் இஜாசா எடுத்தவர் இவர் ஒரு முக்கியமான ஒரு ஆலிம்ட்டு ஓதிக்கிறாரு, அவர் இன்னொரு ஆலிம்ட்டு ஓதிக்காரு. இப்படியே சில்சிலா அந்த தொடரை பார்த்தா ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போகும். அப்படியான ஒரு நிலப்பாட்டுல ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, அந்த தகவல் உள்ள உலமாக்கள் இருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அவரை வச்சு ஒரு குர்ஆன் மதரசா ஒன்று ஆரம்பிக்க. அது சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, சின்ன பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், பெரிய ஆட்கள், வயது வந்த நல்ல 60-70 வயது உள்ளவங்க எல்லாருக்கும் அந்த குர்ஆன் மதரசாவில் சேரலும். அதை நாங்க முறையாக செய்யும். ஒரு ஆளுமை உள்ள இடங்களாக, ஆளுமை உள்ள மனிதர்களாக, ஆளுமை உள்ள ஒரு ஊராக எங்களோட இடங்களை மாத்துறதுக்கு ஒரு முயற்சியோடு செய்யும். எவ்வளவுக்கும் நேரம் கொடுக்கிறதானே, எவ்வளவுக்கும் செலவழிக்கிறதானே. நான் ஒரு உதாரணமாக மகரிபில் இஷா வரைக்கும் இந்த பள்ளியில வயது வந்து ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவங்க இருந்து ஓதுறது வெக்கமானது. ஒரு 5-10 ரூபாய் செலவழிக்கிறது கஷ்டமானது. அதான் பரக்கத்து. இந்த அமைப்புல இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த சின்ன பிள்ளை முண்டசிரி பிள்ளைகளை சேர்த்தாலும் அவங்க ஏலவல் வரைக்கும் அது தொடர்புடையவங்களா இருப்பாங்க. அப்படியான ஒரு அமைப்புல இன்ஷா அல்லாஹ் திட்டம் ஒன்று போட்டிக்கிறாரு. அதுக்கான போகும் இன்ஷா அல்லாஹ் இருக்குது. நாங்க அதை அழகான முறையில செய்யறதுக்கு ஒரு முயற்சி ஒன்று செய்யறோம். முதலாவது நல்லாந்தளவையில தான் இதை நாங்க அறிமுகப்படுத்த போறோம். அதனால கொஞ்சம் நீங்க அதுக்கு முன்னுரிமை கொடுங்க. உங்களோட பிள்ளைகளை பாருங்க, எதிர்கால சந்ததிகள் நாளைக்கு அவர்கள் பாதுகாக்கப்படணும். நம்ம இடங்கள் எப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறோம்னு தெரியும். எனவே நமக்கு துவா செய்யற பிள்ளைகள் உருவாக்கப்படணும், நம்மட கபருக்கு துவா செய்யற பிள்ளைகள் உருவாக்கப்படணும். பெற்றோர்கள் தெளிவாக நாம புரிஞ்சு கொள்ளணும், ஏண்ட கபருக்கு ஏண்ட புள்ள துவா செய்யும். இந்த நம்பிக்கையோட நம்ம எல்லாரும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த அமைப்புல அது ஒரு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இவருடைய கராத்தை இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 நிமிஷம் ஓதுவாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور ليوفيهم أجورهم ويزيدهم من فضله إنه غفور شكور. والذي أوحينا إليك من الكتاب هو الحق مصدقا لما بين يديه إن الله بعباده لخبير بصير. ثم أورثنا
الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله ذلك هو الفضل الكبير جنات عدن يدخلونها يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا ولباسهم فيها حرير وقالوا الحمد لله الذي أذهب عنا الحزن إن ربنا لغفور شكور الذي أحلنا دار المقامة من فضله لا يمسنا فيها نصب ولا يمسنا فيها لغوب صدق الله العظيم. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் அவருக்கு சில அவார்டுகளும் பரிசுகளும் கிடைச்சிருக்குது. அந்த நிகழ்வை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது செய்வோம். முதலாவதாக இர்ஃபான் காரி அவர்கள் மூலமாக பொன்னாடை பூர்த்தி வைக்கப்படும் இன்ஷா அவார்டு அது இன்ஷா அல்லாஹ் அவார்டும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு அவார்டும் இருக்கிறது. இது பள்ளியல்ல இல்லை பள்ளியலை அல்லாஹு அக்பர். பள்ளி நிர்வாகம் இன்ஷா அல்லாஹ் நல்லாந்தலுவ பள்ளி நிர்வாக சபை மூலமாக ஒரு ஞாபகார்த்த சின்னம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதை நிர்வாகம் இன்ஷா அல்லாஹ் வாங்க நிர்வாகம் எல்லாரும் வாங்க. இந்த பர்ஷாதிர குடும்பத்தில் உள்ளவங்க கொஞ்சம் முன்னுக்காய் வாங்க, யார் பார்த்துக்கொள்ள விஷயம் நீ வா நிர்வாகம் அப்படி போங்க, நீங்க போங்க. இல்லை இல்லை நீங்க கொடுங்க, நிர்வாகத்தில் கொடுங்க, நிர்வாகத்தில் கொடுங்க.
ராசிகமார இல்லையா இது தந்திக்கிறார் அவர் பொண்ணாட ஒன்று தந்தார் ராசிக்காமா அவருக்கு கூப்பிடுங்க. ഞങ്ങളുടെ മധുരപുളി റാസിക് സെലക്ഷൻ മൊയ്തീൻ ആചാർ கொஞ்சம் இருந்து போகும் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் இருங்க, வாங்க. அவசரம் என்ன? கொஞ்சம் இருந்து போகும் இன்ஷா அல்லாஹ். வரையில சாப்பாடுங்க போ, சப்போ செய்யுங்க. அவனோட சார்பாக இன்ஷா அல்லாஹ் வேற அவர் மருமகன் ஜவாஹிர் ஆஜியார் இன்ஷா அல்லாஹ் புடோக்கட ராசி காமாட சார் வரையில அடுத்தது இன்ஷா அல்லாஹ் நிர்வாக சபையுடைய தலைவர் எம்பிஎஸ் ஆஜியார் சார்பாக அவருடைய மகன் எஹியா மந்திரித்துமா இன்ஷா அல்லாஹ் ஒரு பொண்ணாடைய கோச்சி வைப்போம். வாரணா சொன்னாங்க அவங்களோட நானா தம்பி பாப்பான்னு சேர்ந்து ஒரு பொண்ணு நடப்பது. அல்லாஹு அக்பர். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் இந்த அல் ஹாஃபிஸ் ஃபர்ஷாத் அவர்களுடைய தகப்பன் அவருடைய சகோதரர்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொன்னாடையை கோர்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வா ஃபைவ் நானா நிஸ்தார் ஆக்கா இல்ல நிஸ்தார் ஆக்கா இல்ல வாங்க நிஸ்தார் ஆக்கா வாங்க நீங்க தான் நீங்க ஐக்கிய சரி நோய் சரி நசீரி வண்டியில் நசீர் நசீர் இல்ல ஆட்டா நசீர் எங்க நசீரா இல்ல நசீராகா அவனோட தம்பியா தம்பி இதுதான் அவங்களோட தம்பி. நீங்க சரி தம்பியா நானா சரி சரி நானா சார் கூட்டு கொண்டு ஆட்டக்காரர் தானே வள்ளி ஹசன் சரி சரி எனக்கு இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். கடைசி நிகழ்வு அல்லாஹு அக்பர். அடுத்து நினைவு பரிசு கொடுப்பதற்காக வேண்டி இஸ்ஸதீன் அவருடைய சகோதரர் நசீர் மந்திரித்துமாவை அழைக்கும். மந்திரித்துமா அது மெதுவாக சொல்லிக்கா அந்த எல்லாரும் செய்ய நீங்க செய்யணும் அவசியப்படாது. சரி முடிஞ்சானே சரி. அடுத்ததாக அந்த குர்ஆன் மதரசாவுடைய விண்ணப்பங்கள் தற்போது இருக்குது, பள்ளியிலையும் இருக்குது, எங்களோட இர்ஃபான் காரி ஹசரத் அவர்கிட்டையும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் உள்ளவங்க வாங்கிக்கோங்க. கடைசியாக நன்றியுரை பள்ளி நிர்வாக சபை செயலாளர் ஷுஐப்தீன் ஹாஜியார் அவர் மூலமாக நடக்கும். சரி நீங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அபூபக்கர் அவர்கள் இன்று கலந்து கொள்ளவில்லை. சுகையினம் காரணமாக அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்பதையும் எமது ஊர் ஜமாத்தினருக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்விலே பாராட்டப்பட்டு கௌரவிக்கப்பட்ட எங்களுடைய சகோதரர் ஃபர்ஷாத் அல் ஹாஃபில் அவர்களுக்கு எங்களுடைய ஊர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிர்வாக சபையின் சார்பாகவும் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்வு இங்கு நடாத்தப்பட்டது நோக்கத்தை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் இவ்வாறான ஒருவரை உருவாக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் ஒவ்வொரு தாய் தந்தையர்களுக்கும் வர வேண்டும். அதே போல இங்கிருக்கின்ற எத்தனையோ சிறார்கள் இதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு என்னையும் ஒரு நாள் இந்த ஊர் கௌரவிக்க வேண்டும் என்ற ஆசை அந்த சின்னஞ்சிறு மாணவர்களிடத்திலேயும் உருவாக வேண்டும். அவர்களும் இதே போன்று ஒரு நாள் இந்த இடத்தில் கௌரவிக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்வினை இந்த இடத்தில் ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவினர்களுக்கும், அதே போன்று எங்களுடைய இர்ஃபான் காரி அவர்களுக்கும், நாங்கள் அதே போன்று முஜிபுர் ரஹ்மான் மௌலவி அவர்களுக்கும் எங்களுடைய நிர்வாக சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்று பல நிகழ்வுகள் எங்களுடைய மண்ணிலே இவ்வாறு இந்த பள்ளிவாசலிலே அரங்கேற வேண்டும். அதற்காக எங்களுடைய ஊர் மக்களும் அனைவரும் இவ்வாறு இந்த நிகழ்வு இதே போன்ற நிகழ்வுகள் நடக்க வேண்டும், அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறி, சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை அமைதியாக நின்று இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருந்த எமது ஊர் மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Done.